அனைவருக்கும் வணக்கம். ரத்தம் நம் உயிர் யூடியூப் சேனல் மூலமாக இன்னைக்கு நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்க போகிறோம். அதுக்காக மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஆஃப் பிளட் அப்படிங்கிறத பற்றி உங்கள்கிட்ட பேசலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். இப்போ ஃபங்க்ஷன் ஆஃப் பிளட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்தம் ரொம்ப அதிகமான ஃபங்க்ஷன் பண்ணுது. இப்போ ரத்தத்தோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. அதில் நம்ம இன்னைக்கு ஒரு 1-2 ஃபங்க்ஷன் மட்டும்தான் அப்படி பார்க்க போகிறோம். சரியா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 2 ஃபங்க்ஷன் என்னங்கிறத பார்க்க போகிறோம். முதலாவது பார்த்தீங்க அப்படின்னா நியூட்ரியன் ஃபங்க்ஷன். அதாவது சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற சத்துக்களை நம் உடல் உறுப்புகளுக்கு எப்படி கொண்டு சேர்க்கிறது அப்படிங்கிறத செயலை பற்றி, இந்த பிளட்டோட செயலை பற்றி பேச போகிறோம். இந்த நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் நியூட்ரியன் சப்ஸ்டன்ஸ் ரொம்ப இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா குளுக்கோஸு, அமினோ ஆசிட்ஸு, லிப்பிட்ஸு, விட்டமின்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கக்கூடிய அதிகமான நியூட்ரியன்ஸ். இந்த நியூட்ரியன்ஸ் ஆகிய சத்துக்களை நம்ம என்ன பண்ணுதுன்னா இந்த பிளட்டு எல்லா உடல் உறுப்புகளுக்கும் கொண்டு சேர்க்குது. இதனால பார்த்தீங்கன்னா எனர்ஜி நம்ம உடம்புக்கு ரொம்ப கிடைக்குது. இது ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸான ஒரு ஃபங்க்ஷன். இந்த நியூட்ரியன் ஃபங்க்ஷன் பண்ணுறதுனால தான் நம்ம எனர்ஜியாக ஒவ்வொரு நாளும் வாழ முடியுது. அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்பிரேட்டரி ஃபங்க்ஷன். அதாவது நம்முடைய சுவாச செயல்பாடு. இதில் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி கேசஸ் இஸ் டன் பை த பிளட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம சுவாசிப்பதற்கு தேவையான ஆக்சிஜனை நுரையீரலுக்கு கொண்டு போயிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் டை ஆக்சைடை என்ன பண்ணுதுன்னா வெளியே கொண்டு வருது. இந்த ஃபங்க்ஷன் பண்ணுறதுனால நம்ம ப்ரீத்திங் ஈஸியாக பண்ணுறதுக்கு பிளட்டு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா எஸ்கிரீட்டரி ஃபங்க்ஷன். அதாவது கழிவுகளை வெளியே கொண்டு வரும் செயல் அப்படின்னு தமிழில் இதுக்கு சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் ஃபார்ம்ட் டியூரிங் வேரியஸ் மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ் in the tissues are removed by blood and carried to the excretory organs like kidney, skin, liver அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம உடம்புல வளர்ச்சிதை மாற்றத்தினால அதிகமான வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் வருது. இந்த வேஸ்ட் ப்ராடக்ட்ஸை என்ன பண்ணுதுன்னா இந்த பிளட்டு சுமந்துட்டு வருது. அந்த சுமந்துட்டு கழிவுகளை வெளியேற்றுகிற உறுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் இந்த கிட்னி, ஸ்கின், லிவர் எக்ஸெட்ரா இப்படி நிறைய உறுப்புகள். அப்போ இந்த கழிவுகளை வெளியேற்ற உறுப்புகள் மூலமாக இந்த கழிவுகள் என்ன பண்ணுதுன்னா வெளியேற்றப்படுது. அப்போ இந்த எஸ்கிரீட்டரி ஃபங்க்ஷன் இல்லை நமக்கு பிளட்டு ரொம்ப ஃபங்க்ஷன் பண்ணுது. அதனால தான் நம்ம கரெக்டாக அந்த பிளட்டோட ஃபங்க்ஷன் எஸ்கிரீட்டரி ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால பிளட் என்ன இந்த கழிவுகள் நமக்கு அன்றாடம் வெளியேற்றப்படுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் பிளட்டோட ஃபங்க்ஷனில் ஒரு 3 ஃபங்க்ஷனை பற்றி இன்னைக்கு பார்த்துருக்குறோம். இனி அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஃபங்க்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.